God is good and His mercy endureth forever. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I would like to read the word for this day. இந்த நாளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். Hebrews 10 and verse 17. எபிரேயர் 10 அதிகாரம் 17 வசனம். And their sins and iniquities will I remember no more. Today the Lord says, I will no more remember your sins and iniquities. உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்கிறார். Hallelujah. What are iniquities? நம்முடைய பாவங்கள் என்றால் என்ன? The lawless deeds. நம்முடைய தொடர்ச்சியாக செய்கிற அந்த கிரியைகள். What are sins? பாவங்கள். Disobedience to God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது. That's what Jeremiah chapter 31 verses 33 and 34 says. அதேதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 33 34 வசனங்கள் சொல்கிறது. Jeremiah 31 33 and 34 says like this. எரேமியா 31 அதிகாரம் 33 34 வசனங்கள் சொல்கிறது. And I like to read one part of the 34th verse. அந்த 34ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். And the Lord says, I will forgive their iniquity and will remember their sin no more. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். Amen. Satama, I want you to respond. Hallelujah. Yes, it talks about the people of God, Israel. இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய மக்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். They sinned against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் But செய்தார்கள். God always forgives. எப்பொழுதுமே ஆண்டவர் மன்னிக்கிறவர். Is a God who restores. அவர் மறுபடியுமாக முந்திய நிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். He resurrects you. உங்களை உயிர்த்தெழ செய்கிறவர். And He rebuilds you. மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர். Remember 3 R's or English alphabets. ஆங்கிலத்திலே 3 R'களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Restore, rebuild, resurrect. He will restore your joy and happiness. உங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் முந்திய இருந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். He will resurrect you as a new human being. புதிய ஒரு மனிதனாக மனுஷியாக உங்களை உயிர்ப்பெற செய்வார். And He will rebuild you. மறுபடியுமாக கட்டி எழுப்புவார். Amen. Yes, He will rebuild you. மறுபடியுமாக உங்களை கட்டி எழுப்புவார். That's why I title today's word of God as bury the past and now resurrect. அதனால்தான் இந்த நாளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்த தலைப்பு முந்தையவற்றை அழித்து இப்பொழுது தற்பொழுது உயிர்த்தெழு. Amen. Bury the past. முந்தையதை அழித்து விடு. Satan always pampers about your past. பழச முந்தையதை குறித்து தான் பிசாசு எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருப்பான். And he spoils your future. அவனுடைய உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து விடுவான். He spoils your present. உங்களுடைய இப்பொழுது தற்காலத்தை கெடுப்பான். But my God says, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், forget your past. முந்தையவற்றை அழித்து மறந்து விடு. Resurrect as a new creature. தற்போது புதிய சிருஷ்டியாக உயிர்த்தெழு. Amen. As I told you, God restores back what you lost. ஆண்டவர் ஏற்கனவே நான் சொன்னேன், எதெல்லாம் இழந்து போனீர்களோ அது மறுபடியுமாக மீட்கிற இருக்கும். He rebuilds you. மறுபடியுமாக கட்டி எழுப்புகிறார். Psalm 23 and verse 3 says, சங்கீதம் 23:3 சொல்கிறது, He restores my soul. அவர் என் ஆத்துமாவை மறுபடியுமாக கட்டுகிறார். He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Hallelujah. He restores my soul. என் ஆத்துமாவை மறுபடியுமாக முந்திய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். He leads me in the paths of righteousness. நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். Amen. Why He leads like that? ஏன் அப்படி நடத்துகிறார்? Because every soul belongs to God. என்றால் எல்லா ஆத்துமாக்களும் அவருக்கு சொந்தமானது. Ezekiel 18:4 says like that. எசேக்கியேல் 18:4 அப்படிதான் சொல்கிறது. Yes, all souls belong to me. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். At the same time, Ezekiel 18:9 says, அதே நேரத்தில் எசேக்கியேல் 18:9 சொல்கிறதை கவனியுங்கள். Soul that sinneth, it shall die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Soul that sinneth shall die. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். And verse 9 says, 9ஆம் வசனத்தை கவனியுங்கள். Oh, he is, Ezekiel 18:9 says, எசேக்கியேல் 18:9, oh, he is just, he shall surely live. அவன் நீதிமானாய் இருப்பான் என்றால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். He that walks in my statutes and keeps my judgments. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டால். Yes, he is just. அவனே நீதிமான். He shall surely live. அவன் பிழைக்கவே பிழைப்பான். Saith the Lord. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். He restores his soul back. அவனுடைய ஆத்துமாவை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். Amen. A soul which looks to God, கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த ஆத்துமா, who again follows the statutes of God, அவன் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவான். and keeps his judgments. அவனுடைய நியாயங்களை கைக்கொள்ளுவான். Ezekiel says, எசேக்கியேல் சொல்கிறான், oh, truly he shall live. அவன் உண்மையாகவே பிழைக்கவே பிழைப்பான். That's what
the Spirit of God inspired Ezekiel. எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் எழுப்புகிறார். A great revelation. பெரிய ஒரு மாபெரும் All வெளிப்பாடு. souls belong to me. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். The soul which sins shall die. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். But that soul which looks to God again, the Lord will forgive. He shall restore it again. கர்த்தரை மறுபடியுமாக நோக்கி பார்க்கிற அந்த ஆத்துமாவை மறுபடியும் மீட்டுக் கொள்கிறார். Amen. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. Body goes to dust after dust. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போய் விடுகிறது. Our spirit belongs to God. நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு சொந்தமானது. Amen. That's what Luke 23:46 says. அதுதான் லூக்கா 23:46 சொல்கிறது. The Lord Jesus prayed like that. ஆண்டவராகிய இயேசு இப்படி ஜெபித்தார். Father, into the hands I commend my spirit. பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். And he gave up his ghost. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Yes, he gave up his ghost. தன்னுடைய ஜீவனை விட்டார். He said, Lord, into the hands I commend my spirit. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். Oh, he commended his spirit back to God. தன்னுடைய ஆவியை மறுபடியுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். Our body goes to dust. நம்முடைய சரீரம் மண்ணுக்குள்ளாக செல்கிறது. Our spirit goes to the Lord. நம்முடைய ஆவி கர்த்தரிடத்திலே செல்கிறது. The soul is very important. ஆத்துமா மிக முக்கியமானது. The soul is the one which is responsible for what you do. நீங்கள் செய்வதற்கு பொறுப்பாளியா இருக்கிறது இந்த ஆத்துமா தான். Job 33 and verse 4 says, யோபு 33:4 சொல்கிறது, the spirit of God hath made me, and the breath of the Almighty had given me life. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. Amen. You are living because the breath of God is blowing into you. ஏனென்றால் தேவனுடைய சுவாசம் உங்களிலே அங்கே ஊதி இருக்கிறதுனால தான் நீங்கள் ஜீவனா இருக்கிறீங்க. Yes, the spirit of God had made me, and the breath of the Almighty has given me life. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. The breath of life is upon you. அந்த சுவாசம் கர்த்தருடைய சுவாசம் அது. What Paul talks about soul. பவுல் ஆத்துமாய் குறித்து என்ன போதிக்கிறார்? 1 Corinthians 15:45 says, 1 கொரிந்தியர் 15:45 சொல்கிறது, the first Adam was made a living soul, the last Adam was made a quickening spirit. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். Genesis 2:7 says, ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, man became a living soul. மனிதன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். Soul is responsible for the deeds of a person. ஒரு மனிதன் செய்கிற நன்மை தீமைக்கு ஆத்துமா தான் பொறுப்பு. Yes, man becomes a living soul. மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். And a soul is responsible for the deeds of everybody what he does. என்ன மனிதன் செய்கிறானோ எல்லா கிரியைகளுக்கும் ஆத்துமா தான் பொறுப்பு. So my people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, today watch your soul. உங்கள் ஆத்துமாவை எச்சரிக்கையோடு கவனியுங்கள். The soul that repents, God forgives. எந்த ஆத்துமா மனம் திரும்புகிறதோ கர்த்தர் மன்னிக்கிறார். Amen. Don't resist God. தேவனுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். Don't resist God. தேவனிடத்திலே எதிர்த்து நிற்காதீர்கள். Don't fight with God. தேவனோடு யுத்தம் பண்ணாதீர்கள். God is a loving person. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். He concerns about you. உங்களை குறித்து கரிசனை உள்ளவர். He cares about you. உங்களை குறித்து அக்கறை உள்ளவர். Why do you want to rebel against God? தேவனுக்கு விரோதமாக ஏன் முரட்டாட்டம் பிடிக்க வேண்டும்? Don't be stubborn. அப்படியே கடினமா இருக்காதீர்கள். The thief on the cross, he left his stubbornness. அங்கே அந்த சிலுவையிலே தொங்கின கள்ளன் தன்னுடைய முரட்டாட்ட குணத்தை விட்டு விட்டான் பாருங்க. He was a thief. அவன் ஒரு திருடன் தான். A rugged person. ஒரு முரட்ட குணமுள்ளவன். On the cross, he gave himself. சிலுவையிலே அவன் தன்னை தானே ஒப்பு கொடுத்து விட்டான். He crushed his pride. தன்னுடைய பெருமையை நசுக்கினான். He said, Lord, remember me when thou comest into thy kingdom. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்றான். Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Today, people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, all have sinned. எல்லோரும் பாவம் செய்தோம். Nobody is righteous. யாரும் நீதிமான்கள் அல்ல. But God wants to forgive your sins today. இன்றைக்கு உங்கள் பாவங்களை தேவன் மன்னிக்க விரும்புகிறார். I titled my God as God of forgiveness. மன்னிக்கிற தேவன் என்று நான் தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். God who forgives. மன்னிக்கிற தேவன். Forgiveness is a reminder that God's graciousness and merciful stands forever. அந்த மன்னிக்கிற தன்மையே கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அங்கே மேலோங்கி நிற்க செய்கிறது. The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, God is gracious and merciful. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். He is slow to anger. அவர் கோபம் கொள்ள மிகவும் தாமதிக்கிறார். He pardons the sins of those who repent. மனம் திரும்புகிறவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். And those who come to him in fasting and prayers. அவரை நோக்கி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வருகிறவர்களை அவர் மன்னிக்கிறார். Who comes to him with a clean heart.
சுத்த இருதயத்தோடு வருகிறவர்களுக்கு தேவன் காட்சியளிக்கிறார். There is always an opportunity in you to repent and to start a new beginning. மனம் திரும்பி ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்க எப்பொழுதுமே ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். Amen. Today I'm going to focus on 10 years. 10 ஆண்டுகளை நான் குறிக்கோளாக வைத்துக் 10 years is a years of destiny. 10 ஆண்டுகள் நமக்கு முன்னால் இருக்கிற காலங்கள். Oh, either you can go to heaven or you can be remaining on this earth. பூலோகத்தில் இருந்து கொள்ளலாம், பரலோகத்தை அனுபவிக்கலாம். So this 10 years is very important. இந்த 10 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது. This decade is very important decade. இந்த 10 ஆண்டுகள் மிக முக்கியமான ஒன்று. Of all the years of the centuries. இந்த நூற்றாண்டிலே எல்லா நூற்றாண்டு கடந்து போனதே. Yes, all the centuries passed. இவை கடந்து போன நூற்றாண்டுகளிலே. Oh, this decade is very important. இந்த 10 ஆண்டுகள் மிக முக்கியம் வாய்ந்தது. Because the prophecies have been fulfilled. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன. Oh, the word of God is live. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் வெளிப்படுகிறது. The Lord is going to come anytime. ஆண்டவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். He's going to take away his bride. தன்னுடைய மணவாட்டி எடுத்துக்கொள்ள வருகிறார். So my people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, his resurrection power always surrounds you. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. His rapture is very soon. அவருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக சமீபம். So be prepared to meet God. தேவனை சந்திக்க ஆயத்தமாருங்கள். Every soul be prepared to meet God. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனை சந்திக்க ஆயத்தமாகட்டும். Psalm 103 and verse 8 says. சங்கீதம் 103:8 சொல்கிறது. The Lord is merciful and gracious. கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். Slow to anger. அவர் கோபம் கொள்வதிலே தாமதிக்கிறார். And abounding in steadfast love. அவர் நீடிய பொறுமையை காக்கிறாராம். That's what even Psalm 86 and verse 55 says. சங்கீதம் 86:55 அதுதான் சொல்கிறது. Psalm 145 verse 8 says. 145:8 அதுதான் சொல்கிறது. The Lord is merciful. கர்த்தர் கிருபை உள்ளவர். Slow to anger. அவர் கோபம் கொள்வதிலே மிகவும் தாமதிக்கிறார். Abounding in steadfast love. அவர் கோபம் கொள்வதிலே தாமதிக்கிறாராம். Lord wants to show his love to you. தன்னுடைய அன்பை அவர் காண்பிக்க He loves you so much. அவர் அவ்வளவு நேசிக்கிறார். Amen. If you turn your Bibles to 2 Chronicles chapter 7 and verse 14. 2 நாளாகமம் 7:14. If my people humble themselves, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி, if they repent, அவர்கள் மனம் திரும்பினால், if they come back to you, உம்மிடத்தில் திரும்புவார்கள் என்றால், you will open the heavens. பரலோகத்திற்கு ஆண்டவர் திறப்பார் வானங்களை. He will bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Shall we read it in Tamil? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். Hallelujah. He says God gives peace to the nation. தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பாராம். How? எப்படி? When people of God repent. தன்னுடைய மக்கள் மனம் திரும்பும் பொழுது God depends upon you, the people of God. உங்களை கர்த்தர் சார்ந்திருக்கிறார். The Lord is concerned about you, God's children. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறார். The Lord is concerned about the people of God who repent. மனம் திரும்புகிற மக்களை குறித்து அவர் அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். When you look to God, God will forgive the sins of the nation. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேசத்தின் பாவங்களை தேவன் மன்னிக்கிறாராம். Micah 7:18 says. மீகா 7:8 சொல்கிறது. Who is a God like unto thee that pardoneth iniquity? மீகா 7:18 சொல்கிறது. உமக்கு மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. Who is a God like unto thee that pardoneth iniquity? மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? Nobody can compare with God who forgives our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனுக்கு யாரும் ஒப்பிட முடியாது. Hallelujah. Is a God who forgives our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். Who can compare themselves with the God who forgives? மன்னிக்கிற தேவனுக்கு அவருக்கு ஒப்பானவர் யார்? Hallelujah. Only God wants us not to cover our sins. ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை மூடி மறைக்க வேண்டாம் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். Proverbs 28 and verse 13 says. நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது. He that covereth his sins shall not prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். But whoso confesseth and forsaketh them shall have mercy. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Amen. சத்தமா. Don't cover your sins. பாவங்களை மூடி மறைக்காதே. Expose your sins to God. தேவனுக்கு உங்கள் பாவங்களை தெரிவி. Confess your sins to God. பாவங்களை அவருக்கு அறிக்கையிடு. And forsake them. அவைகளை விட்டுவிடு.
then you shall have mercy. அப்பொழுது கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்வாய். Joel says like that. யோவேலும் அதே தான் சொல்கிறான். Joel 2:13 says, யோவேல் 2:13 சொல்கிறது, rend your heart and not your garments, உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழியுங்கள், and turn unto the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். For he is gracious, அவர் இரக்கமுள்ளவர், merciful, மன உருக்கமுள்ளவர், slow to anger, நீடிய சாந்தமுள்ளவர், great kindness, மிகுந்த கிருபை உள்ளவர், and he repenteth him of the evil. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். Hallelujah. சத்தமா Hallelujah. Another 10 years, அடுத்த 10 ஆண்டுகள், as the Lord revealed, ஆண்டவர் வெளிப்படுத்தின வண்ணமாக drastic changes are going to come. அங்கே எதிர்மறையான காரியங்கள் நிகழத்தான் போகிறது. Earth will disobey, அங்கே பூமி கீழ்ப்படியாமல் போகும், nurture will disobey, இயற்கை மாறுதலாய் செயல்படும், everything will be erratic. எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். What you have seen is nothing. நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றுமில்லை. The disease which you hear is nothing. நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுமில்லை. What you saw and hear is nothing. கேட்டவைகள் பார்த்தவைகள் ஒன்றுமில்லை. Dangerous and most cruelsome things are going to take place. பயங்கரமான கொடூரமான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. But those people who repent and look unto God, மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கோ the Lord will safeguard them. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். If his people repent, தன்னுடைய மக்கள் மனம் திரும்பும்போது the Lord will safeguard the earth also. இந்த பூமியையும் கர்த்தர் பாதுகாப்பார். If his people repent, மக்கள் மனம் திரும்பும்போது, people of God who go to church, கர்த்தருடைய சபைகளுக்கு செல்கிற மக்கள் மனம் திரும்பும்போது, if they have a holy worship, அங்க பரிசுத்த ஆராதனை நடத்துவார்கள் என்றால், God will forgive the earth. பூமியை கர்த்தர் மன்னிப்பார். Because of your sakes, God will forgive our nation. உங்கள் நிமித்தமாக தேசத்தை தேவன் மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Hallelujah. ஆமென். David cries within himself. தாவீது தனக்குள்ளாக கதறுகிறான். Psalm 32 verse 5 says, சங்கீதம் 32:5 சொல்கிறது, I acknowledge my sin unto thee, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், and my iniquity have I not hid before you, Lord. என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. I will confess my transgressions, என் மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன், and thou forgivest the iniquity of my sin. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். Hallelujah. David, a man of God, தேவனுடைய மனிதனாகிய தாவீது, he says, I acknowledge my sin, Lord. என் அக்கிரமத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், I acknowledge my iniquity, என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன் I ஆண்டவரே. confess my transgressions, தேவரீர் பாவத்தின் எல்லாவற்றையும் நான் மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன், forgive my iniquity, Lord. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, Forgive my iniquity. என் பாவங்களை மன்னியும். 2 Chronicles 30 and verse 9, the last part of it says, 2 நாளாகமம் 30:9 கடைசி பகுதி சொல்கிறது, for the Lord your God is gracious and merciful, உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர், and he will not turn away his face from you, அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை, if you return unto him. நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, my Lord forgives you. என் தேவன் உங்களையும் He மன்னிக்கிறார், forgives your past. உங்கள் கடந்த காலத்தை மன்னிக்கிறார், He remembers your sin no more. உங்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பார். What is sin? பாவம் என்றால் என்ன? Sin is disobedience before God. தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் இருப்பது What தான் is பாவம். iniquity? அக்கிரமம் என்ன? What you do against the laws of God. கர்த்தருடைய அடிச்சுவடுகளுக்கு விரோதமாய் செயல்படுவது. But the Lord says, கர்த்தர் சொல்கிறார், if you return back, I will forgive you. நீங்கள் அவரிடத்திற்கு மறுபடியும் திரும்பினால் நான் உங்களை மன்னிப்பேன். Yes, all have sinned, I said. ஏற்கனவே சொன்னது, எல்லோரும் பாவம் செய்தோம். Yes, Romans 3:23 says, ரோமர் 3:22 சொல்கிறது, and Psalm 14 verses 1-3 says, சங்கீதம் 4:14 சொல்கிறது, and Psalm 53 1-3 says, சங்கீதம் 53:1 சொல்கிறது, 1-3 1 3 all have sinned and come short of the glory of எல்லாரும் God. பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். Yes, we have come short of the glory of God. தேவ மகிமையை இழந்து போனோம். Yes, we have come short of God's glory. தேவனுடைய மகிமைக்கு கொஞ்சம் குறைந்து போனோம். All have sinned. எல்லாரும் பாவம் செய்தோம். All have sinned. எல்லாரும் பாவம் செய்தோம். Nobody is righteous in the sight of God. தேவனுடைய பார்வையிலே யாரும் நீதிமான் அல்ல. We sin by our thoughts, mind. எண்ணங்களினாலும் சிந்தனையினாலும் பாவம் செய்தோம். We sin by our body. நம்முடைய சரீரத்தினால் பாவத்தை செய்தோம். We get directed by whatever I see. நாம் கண் காண்கிறதெல்லாம் செய்தோம். We lust in our eyes. கண்களினால் இச்சித்தோம். Oh, we do things against God. தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்தோம். That's why Psalm 51 talks about a psalm of confession. சங்கீதம் 51 அதுதான், அது அறிக்கையின் சங்கீதமாக A சொல்கிறது. psalm of confession, forgiveness. மன்னிப்பின் அறிக்கையின் சங்கீதமாக அது சொல்கிறது. You read this psalm again and again. அந்த சங்கீதக்காரனோடு இணைந்து கொண்டு இந்த சங்கீதத்தை மறுபடியும் வாசியுங்கள். Psalm 51 and verse 1 says, சங்கீதம் 51:1 சொல்கிறது, oh, he cries, David cries, have mercy upon me. தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும் என்று தாவீது According to கதறுகிறார். the loving kindness, உமது இரக்கங்களின்படி எனக்கு இரங்கும். blot out my transgressions. என் மீறுதல்களை
மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். Wash me thoroughly from my iniquity. மீறுதல் நீங்க என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. Cleanse me from my sin. என் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும். Verse 3 says, மூன்றாம் வசனம் சொல்கிறது, I acknowledge my transgressions. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். And he said, my sin is ever before me. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, if you don't acknowledge your sin, உங்கள் பாவங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை if your sins are not forgiven, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை your என்றால், sins will always torment you. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து வாதிக்கும். Your sins will be always in front of you. உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் உங்கள் பாவம் வந்து நிற்கும். Unless you confess your sins, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் ஒழிய Lord will cleanse you. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். Oh, David says, தாவீது சொல்கிறான், hide thy face from my sins. Verse 9 says, 9ஆம் வசனம் சொல்கிறது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து and blot out all my iniquities. என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கேருளும். Verse 10 says, 10ஆம் வசனம் சொல்கிறது, create in me a clean heart, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், and renew the right spirit within me. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Believer of Christ, கர்த்தருடைய பிள்ளைகளே, you have to have a new heart. புதிய இருதயம் உங்களுக்கு வேண்டும். Who can give you a new heart? புதிய இருதயத்தை யார் சிருஷ்டிக்க முடியும்? Only the Lord can give you a new heart. தேவன் தான் சிருஷ்டிக்க முடியும். The Lord loves you. கர்த்தர் அவ்வளவு The நேசிக்கிறார். Lord loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Today say with the psalmist, அந்த சங்கீதக்காரனோடு நீங்களும் சொல்லுங்கள், Lord, create in me a clean heart. தேவனே புதிய இருதயத்தை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், And renew a right spirit within me, Lord. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Cast me not away from your presence. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். Amen. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. David knew if the Lord pushes him from his presence, his life will be in chaos. தேவனுக்கு தாவீதுக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய சமூகத்திலிருந்து தாவீது தள்ளப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடும். Oh, don't go away from God's presence. தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரசன்னத்தை விட்டு போகாதீர்கள். Believer of Christ, கிறிஸ்துவின் விசுவாசியே, today Lord is opening his arms to you. உங்களை நோக்கி கர்த்தர் கரங்களை விரிக்கிறார். He is forgiving you. உங்களை மன்னிக்கிறார். A God of forgiveness. அவர் மன்னிக்கிறதின் தேவன். He throw away your past. உங்கள் கடந்த காலத்தை தூக்கி எறிகிறார். Resurrect a new life for Christ. புதிய ஒரு உதயமாக கிறிஸ்துவுக்குள் உதயமாகுங்கள். Oh, Psalm 51 verse 17 says, சங்கீதம் 51:17 சொல்கிறது, the sacrifices of God are a broken spirit. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். Today you break your spirit before God. தேவனுக்கு முன்பாக உங்கள் ஆவி நொறுங்கட்டும். Come back to God's presence. தேவனுடைய சமூகத்துக்கு மறுபடியும் வாருங்கள். Acts chapter 3 and verse 19 says, அப்போஸ்தலர் 3:19 சொல்கிறது, repent ye therefore and be converted. ஆனபடியால் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படி மனம் திரும்புங்கள். Amen. Repent ye and be converted. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். Amen. And the sins may be blotted out. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு. Amen. சத்தமா? Hallelujah. Repent ye and be converted. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். Yes, your sins may be blotted out. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தியாகப்படட்டும். Peter says in Acts 2:38, பேதுரு சொல்கிறார் அப்போஸ்தலர் 2:38, oh, repent and be baptized, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். every one of you in the name of Lord Jesus Christ, ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே for the remission of sins, பாவ நிவர்த்திக்கென்று, and he shall receive the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். When you will receive the Holy Spirit, எப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் வரும்? oh, in Tamil Bible says you shall receive the gift of the Holy Spirit. தமிழ் வேதாகம் சொல்கிறது பரிசுத்த ஆவியின் வரம் என்று. Oh, in English Bible say you shall receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆங்கில வேதம் சொல்கிறது. Oh, you have to be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டே ஆக Who is வேண்டும். this Holy Ghost? யார் இந்த பரிசுத்த He is ஆவியானவர்? the comforter. அவர் தேற்றரவாளர். He will lead you to all truth. எல்லா சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிறார். Oh, you need to have this comforter. இந்த தேற்றரவாளனை பெற்றிருங்கள். He will tell you about the coming of the Lord. ஆண்டவருடைய வருகை குறித்து அவர் முன்னறிவிப்பார். He will make you prepare to meet God. தேவனை சந்திக்க உங்களை ஆயத்தப்படுத்துவார். But how will you receive this comforter? எப்படி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்? Repent and be baptized. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Repent and be baptized. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் For the பெற்றுக்கொள்ளுங்கள். remission of sins. பாவ மன்னிப்புக்கென்று பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. Hallelujah. Jeremiah 3:12 says, அதேதான் எரேமியா 3:12 சொல்கிறது, return thou backsliding Israel. இஸ்ரவேலே மனம் திரும்பி வா. Come back to God's law. கர்த்தருடைய அன்புக்கு நேராக திரும்பி வா. He says, I will not cause my anger to fall upon you. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை என்று I am merciful, saith the Lord. அவர் சொல்கிறார், நான் கிருபை உள்ளவர் என்று. I will not keep my anger forever. நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். Oh Israel, இஸ்ரவேலே, spiritual Israelites, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, oh, come back to the Lord. திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். Don't hide your sin. பாவங்களை மறைக்காதே. Don't be stubborn. முரட்டாட்டமாய் இருக்காதே. Have the fruit of the Holy Spirit. பரிசுத்தாவின் கனிகளிலே உனக்கு காணப்படட்டும். Return, oh thou backsliding believer. சீர்கெட்ட பின்மாற்றத்தில் போன விசுவாசியே மனம் திரும்பி வா. Oh backsliding believer, come back. பின்மாற்றத்தில் போன
விசுவாசியே மறுபடியும் திரும்பி வா. Come back to God's love. தேவனுடைய அன்புக்கு நேராக வா. Come back to God's love. தேவனுடைய அன்புக்கு நேராக வா. Nehemiah says in Nehemiah 9 verse 31. நெகேமியா 9:32 வேதம் சொல்கிறது, Nevertheless, for the great mercy's sake, thou didst not utterly consume them, Lord. முழுமையாக அவர்களை அழித்து போடாதிரும். Oh, the Lord never destroyed Israelites completely. இஸ்ரவேலரை முழுமையாக ஆண்டவர் அழிக்கவில்லை. Because of the great mercies of God. ஏனென்றால் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். Oh, they sinned against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். They kept idols in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலே விக்கிரங்களை கொண்டு வந்து They began வைத்தார்கள். to bow down. அதற்கு முன்பாக தலை Because வணங்கினார்கள். unclean spirits. அசுத்த ஆவிகளை வணங்கினார்கள். Oh, the Lord was merciful. கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். Oh, because of his great mercies. அவருடைய மகா பெரிய கிருபை He நிமித்தம் never utterly destroyed them. அவர்களை முழுமையாக அழித்து போடவில்லை. He kept them a part of the people for himself. அவருக்காக கொஞ்சம் பேரை அவர் மீதியாக வைத்திருந்தார். Amen. சத்தமா சொல்லுங்க. Amen சொல்லுங்க. Hallelujah. My thoughts go back to the people of Nineveh. நினிவேவின் மக்களை குறித்து நோக்கம் எனக்கு செல்கிறது. Oh, God had a plan and a purpose upon the city of Nineveh. நினிவே பட்டணத்தின் மேலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருந்தார். Oh, let us read Jonah chapter 1 and verse 2. யோனா 1:2 வாசிப்போம். Let us read in Tamil. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றான். The whole country or city of Nineveh was sinning against God. தேவனுக்கு விரோதமாக முழு பட்டணமாகிய நினிவேவும் பாவம் செய்கிறது. The Lord was concerned about Nineveh. கர்த்தர் நினிவே குறித்து அக்கறையா இருக்கிறார். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, the Lord is concerned about city of Chennai. சென்னை பட்டணத்தை குறித்து ஆண்டவர் அக்கறையா இருக்கிறார். The Lord is concerned about Bangalore. பெங்களூரை குறித்து கர்த்தர் அக்கறையா The Lord is இருக்கிறார். concerned about New York City. நியூயார்க் சிட்டி பட்டணத்தை குறித்து கர்த்தர் அக்கறையா The இருக்கிறார். Lord is concerned about every city, every town. எல்லா பட்டணம், எல்லா நகரங்களை குறித்து கர்த்தர் அக்கறையா இருக்கிறார். Those days he said to the prophet Jonah. அந்த நாட்களிலே யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். Oh Jonah, யோனாவே, go and spread my word. என் வார்த்தை அவர்களுக்கு அறிவி. He said, that great city is sinning against me. மகா நகரமாக நினிவே எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. He says, cry against it. அதற்கு விரோதமாக நீ கூக்குரலிடு. Cry out against it. அதற்கு விரோதமாக நீ பேசு. Because their wickedness has come up before me. ஏனென்றால் அவர்கள் அக்கிரமம் எனக்கு முன்பாக எட்டினது. I want to destroy that city. அந்த பட்டணத்தை நான் அழிக்க விரும்புகிறேன். Oh, today the Lord's wrath is upon many cities, many towns, many countries. இந்த நாட்களிலே अनेक பட்டணங்கள் மேலே, தேசங்கள் மேலே கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டிருக்கிறது. God is sending his servants. தன்னுடைய ஊழியர்களை தேவன் அனுப்புகிறார். God is sending his prophets. தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். People are coming here, going to every nation. மக்கள் வருகிறார்கள், ஒவ்வொரு தேசங்களுக்கும் பரவி செல்கிறார்கள். Maybe one day God will send you to some nation. நாள் ஒன்றிலே உங்களையும் கூட ஏதோ ஒரு தேசத்திற்கு உங்களை அனுப்புவார். God will use you. உங்களை பயன்படுத்துவார். And he will send you to some nation. ஏதோ ஒரு தேசத்திற்கு உங்களை அனுப்பக்கூடும். Which is waiting for Lord's wrath. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு காத்திருக்கிற தேசங்களுக்கு. Oh, God will send you. உங்களை அனுப்புவார். God is concerned. கர்த்தர் அக்கறையா இருக்கிறார். Oh, he doesn't want to destroy any country, any town or any city or any village. எந்த பட்டணத்தையும், எந்த தேசத்தையும், எந்த கிராமத்தையும் அவர் அழிக்கிறதற்கு முன் வரவில்லை. Before he can destroy, he sends his prophets and apostles and servants of God. அழிவதற்கு முன்பாக, அழிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். He sends his prophet Jonah. யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். Jonah, யோனா, go and preach the word of God. கர்த்தருடைய வார்த்தை அந்த மகா நகரமாக நினிவேக்கு போய் அறிவி. Tell them I am going to destroy them. நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்று சொல். God always wants before destroying. அழிப்பதற்கு முன்பாக எப்பொழுதுமே ஆண்டவர் முன் அறிவிக்கிறார். Destruction will not come like that. அழிவு சடிதென்று வருவதில்லை. Oh, God wants before destruction. அந்த அழிவுக்கு முன்பாக கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். Oh, God wants to send his prophet Jonah to Nineveh. நினிவேக்கு கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய யோனாவை அனுப்ப விரும்புகிறார். My message is not about disobedience of Jonah. யோனாவின் கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படியாமை குறித்து என்னுடைய செய்தி அல்ல. My message is about forgiveness. என்னுடைய செய்தியே மன்னிக்கிற தேவன், repentance, மனம் திரும்புதல், resurrection, உயிர்த்தெழுதல். oh, resurrecting upon a new life, புதிய வாழ்க்கையாக உயிர்த்தெழுந்து எழும்புவது. a commission given to Jonah to preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக யோனாவுக்கு ஒரு கட்டளை பிறந்தது. Oh, then after Jonah's disobedience he obeyed God and just went and goes and preached the word of God in a great city of Nineveh. கீழ்ப்படியாமல் போனாலும் மறுபடியுமாக கீழ்ப்படிந்து அந்த நினிவே மாபெரும் நகரத்திற்கு நேராக போய் பிரசங்கம் செய்கிறார். Jonah 3:4 says, யோனா 3:4 சொல்கிறது, yet 40 days and Nineveh shall be thrown. அப்பொழுது 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்படும். Oh, the days were given, நாட்களும் கொடுக்கப்பட்டது. the days were numbered, நாட்கள் எண்ணப்பட்டது. the handwriting on the wall, அந்த கையுறுப்பு அந்த சுவரிலே எழுதினது. mene tekel upasin, மேனே தெக்கல் உபாசின், your days are numbered. உன் நாட்கள் எண்ணப்படுகிறது. Amen. Satama, hallelujah.
The Lord says to the people of Nineveh, நினிவே மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், another 40 days. அடுத்த 40 Your நாட்கள் days are numbered. உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. Your days are numbered. உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. Yet 40 days and Nineveh shall be overthrown. அடுத்த 40 நாட்களில் இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். Amen. It will be overthrown. கவிழ்க்கப்பட்டு போகும். And what happened? என்ன நடந்தது? Oh, they organized a great fast. அவர்கள் ஒரு மாபெரும் உபவாசத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். Oh, Jonah 3:5 says. 3:5 சொல்கிறது யோனா. So the people of Nineveh believed God and proclaimed a fast. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். I like the verse. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் People of Nineveh believed God. அங்க நினிவே மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள். They believed his prophets. தீர்க்கதரிசியை நம்பினார்கள். They believed the words of the prophets. தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்பினார்கள். Somebody shout hallelujah. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. How I love the whole world be like that. இந்த உலகம் முழுவதும் அப்படி இருந்தால் எப்படி When the servants of God preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய தாசர்கள் கொண்டு வரும் பொழுது, When his apostles preach God's word. அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது, When they bring God's warning. கர்த்தருடைய எச்சரிப்பின் துணியை கூறும்போது, If the people of God repent. அங்க இருக்கிற மக்கள் மனம் திரும்புவார்கள். Heavens will glory. அந்த பரலோகம் மகிழும். Amen. Hallelujah. My God forgives. கர்த்தர் மன்னிக்கிற He remembers your sins no more. பாவங்களை இனி நினையாதிருப்பார். The great city of Nineveh sins. அந்த மாபெரும் பட்டணமாகிய நினிவே பாவத்தில் ஈடுபட்டது. But when they heard the word of God, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, they believed God. தேவனை விசுவாசித்தார்கள். Immediately they proclaimed a fast. உடனடியாக உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். They put on sackcloth. அவர்கள் அந்த துக்க வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார்கள். And right from number 1 to little, everybody fasted. அவர்கள் மிருகம் முதல் கொண்டு மனிதர்கள் மட்டுமாக உபவாசித்தார்கள். The greatest of them even to the least of them. அவர்களில் சிறியோர் முதற்கொண்டு. Oh, and verse 8 says, 8ஆம் வசனம் சொல்கிறதை கவனியுங்கள். but let the king proclaim a great law. அங்கே அந்த ராஜா ஒரு மாபெரும் சட்டத்தை ஏற்றுகிறார். Let man and beast be covered with sackcloth. Even man and beast, even beast should be covered with sackcloth. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு என்று சொல்கிறார். Oh, what a repentance. என்ன ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. Even the beast be covered with sackcloth. மிருகங்கள் கூட இரட்டினால் மூடிக்கொண்டதா. And cry mightily unto God. உரத்த தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். Read each and every word. ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பாருங்க. Oh, man and beast be covered with sackcloth. மனுஷரும் மிருகங்களும் இரட்டிப்பினால் மூடிக்கொண்டு. And cry mightily unto God. தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். Oh, let them turn everyone from his evil way. அவரவர் தம் பொல்லாத வழியை தம்மும் கைகளில் கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர். Evil way and violence. பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையும். In those days evil ways and violence were in their lives. அவர்கள் வாழ்க்கையிலே பொல்லாத வழியும் கொடுமையும் இருந்தது. Now the same thing is happening. இன்றைக்கு அதே தான் நடக்கிறது. Everywhere there is violence. எங்க பார்த்தாலும் கொடுமை. Open a newspaper full of violence. செய்தித்தாளை திறந்தால் கொடுமை. Oh, everywhere there is evil. எங்க பார்த்தாலும் பொல்லாப்பு. Who is going to pray for them? யார் அவர்களுக்காக ஜெபிப்பது? Who is going to pray for the world? உலகத்திற்காக ஜெபிப்பது You யார்? the people of God. நீங்கள் தான். When you repent, நீங்கள் மனம் திரும்பும் when you resurrect, நீங்கள் உயிர்த்தெழும் பட்சத்தில் and put on a new life, அங்க புதிய வாழ்க்கையை தரித்துக் கொள்ளும் you are going to pray for the world. உலகத்திற்காக நீங்கள் You ஜெபிப்பீர்கள். are the Jonah. நீங்கள் தான் ஜோனா. You are the prophet. நீங்கள் தான் தீர்க்கதரிசி. God is going to send you to some city. ஏதோ ஒரு பட்டணத்திற்கு தேவன் உங்களை அனுப்ப On போகிறார். this day God forgives your sins, உங்கள் பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். your iniquities, உங்கள் அக்கிரமங்களை and He மன்னிக்கிறார். remembers them no more. உங்களை அது நினைவாதிருப்பார். If you come back to the love of God, தேவனுடைய அன்புக்கு மறுபடியும் be வருவீர்கள். families, குடும்பங்களே, people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, individuals, தனி நபர்களே, small kids, சிறு பிள்ளைகளே, don't waste your time in telephones. டெலிபோன்ல நேரத்தை செலவு Oh, பண்ணாதீர்கள். my kids, don't waste your time in games. வீடியோ கேம்களிலே நேரத்தை செலவிடாதீர்கள். Oh, don't waste your time. நேரத்தை Time is வீணடிக்காதீர்கள். precious. நேரம் விலையேறப்பெற்றது. People of God, கர்த்தருடைய don't பிள்ளைகளே, waste your time in front of televisions. தொலைக்காட்சிகளுக்கு முன்பாக நேரத்தை Oh, வீணடிக்காதீர்கள். don't find time in front of dances. டான்ஸ்களுக்கு முன்பாக நேரத்தை வீணடிக்காதீர்கள். Be very careful. எச்சரிக்கையாயிரு. The Lord told on January 1st, ஜனவரி 1ஆம் தேதியிலே ஆண்டவர் சொன்னார், amen, there will be nudity in churches. சபைகளிலேயும் நிர்வாணம் காணப்படும். There will be new dances in churches. சபைகளிலே நிர்வாண நடனம் இருக்கும். Oh, many of you wrote it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Oh, when he wrote it down, அநேகர் எழுதி வைத்துக் it's going to happen very soon. அதி சீக்கிரத்தில் நடக்கதான் Already it is happening in United States. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நடந்து A friend கொண்டிருக்கிறது. of mine came and told it is happening in his church. சபைகளில் என்னுடைய நண்பன் ஒன்று சொன்னான், அங்கே சபையிலே நடக்கிறது என்று Oh, it's சொன்னான். going to happen in India also. இந்திய தேசத்திலே நடக்கக்கூடும். Oh, he escaped the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள். Escape the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள். Today you are the representative of God today. தேவனுடைய பிரதிநிதியாக நீர் இன்றைக்கு You are the preacher. நீதான் பிரசங்கி. You are the preacher. நீதான் பிரசங்கி. Young man, வாலிபனே, young son, வாலிப மகனே, my little boy, சிறு பிள்ளையே, my little girl, சிறு மகளே, God is choosing you to be the preacher. நீ பிரசங்கியாக இருக்கும்படியாக உன்னை தேவன் தெரிந்து My கொண்டிருக்கிறார். elder,
You வயதானவர்களே are the prophet. நீங்கள் தான் You are the தீர்க்கதரிசி. servant of God. தேவனுடைய ஊழியன் நீங்கள். God will send you to some nation. ஏதோ ஒரு தேசங்களுக்கு உங்களை அனுப்புவார். Keep ready your passports. உங்கள் பாஸ்போர்ட்களை தயாரா வைத்துக் கொள்ளுங்கள். Amen. Oh, the people repented. மக்கள் மனம் திரும்பினார்கள். Oh, they repented from the evil ways. பொல்லாத வழிகளில் இருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். Oh, he said, who can tell? Oh, God will just will not punish us. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார். Hallelujah. சத்தமச்சங்க hallelujah. யாருக்கு தெரியும் ஒருவேளை கர்த்தர் நம்ம மீது மனதுருகுவார். பாருங்க, டிமாண்ட் கூட பண்ணல அவரு. யாருக்கு தெரியும் கர்த்தர் மனதுருகுவார். மனதுருகுகிற கர்த்தர் அந்த தேசத்தின் மீது மனதுருகினார். அவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. முழு தேசத்தின் மீது கர்த்தர் மனதுருகினார். இந்தியாவின் மீது கர்த்தர் மனது உருவாராக. ஆமென். The Lord have mercy upon India. கர்த்தர் தாமே இந்திய தேசத்தின் மேல் மனதுருகுவார். My God loves India. என் தேவன் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். My God loves Tamil Nadu. தமிழ்நாடு தேவன் நேசிக்கிறார். My God is concerned about Chennai. சென்னை பட்டணத்துக்கு அவர் அக்கறை. That is why he sent his disciple who doubted him to India. இந்திய தேசத்திற்கு நம்முடைய சீஷனாகிய சந்தேகப்பட்ட தோமாவை அனுப்பினார். Oh, he sent all the way to India. இந்திய தேசத்துக்கு அவ்வளவு தூரத்தில் all the way to Chennai. சென்னை பட்டணத்துக்கு He அனுப்பினார். shed his blood in Chennai. சென்னை பட்டணத்திலே ரத்த சாட்சி God is concerned about Chennai. சென்னை பட்டணத்தை குறித்து அவர் அக்கறை. I tell you, God loves Chennai. கர்த்தர் சென்னை பட்டணத்தை நேசிக்கிறார். God loves all the people in Chennai. சென்னை பட்டணத்தில் இருக்க அத்தனை மக்களை நேசிக்கிறார். Whichever religion they belong to. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் God loves you today. தேவன் அவர்களை நேசிக்கிறார். God loves India. இந்த தேசத்தை தேவன் நேசிக்கிறார். Whichever religion you may belong to. எந்த மதத்திற்கு நீங்கள் இருந்தாலும் சரி. My God never came to change religion. மதத்தை சாபிக்க என் தேவன் வரவில்லை. He came to change your soul. உன் ஆத்துமாவிலே மாற்றம் காண வந்தார். That you repent and come back to God. மனம் திரும்பி அவரிடத்தில் வருவீர்களா? You receive forgiveness for God. மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். And the people of Nineveh repented. நினிவேன் மக்கள் மனம் திரும்பினார்கள். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. The people of God, the entire country repented. முழு தேசமே மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தது. The Lord forgives the entire nation. முழு தேசத்தை கர்த்தர் மன்னிக்கிறார் பாருங்கள். And he can forgive even every individual also. தனி நபர்களையும் உங்களிலே எல்லாரையும் மன்னிப்பார். 2020 years ago. Oh, they brought an adulterous woman before the Lord Jesus. தேவனுக்கு முன்பாக ஒரு விபச்சாரத்திலே கையின் களவுமாய் பிடிபட்ட ஒரு மகளை கொண்டு வந்தார். That's what John chapter 8 verses 1 to 11 says. அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய சொல்கிறது. John 8 and verse 4 says. யோவான் 8:4 சொல்கிறது. Master, this woman was taken in adultery in the very act. எஜமானனே, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். Oh, they caught this lady in adultery hand in glove. அவள் விபச்சாரத்தில் இருக்கும் பொழுதே கையும் களவுமாக பிடிபட்டாள். And they say Moses law say she should be stoned to death. மோசேயின் பிரமாணம் சொல்கிறது இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. And that of course they tempted the Lord. ஆண்டவரே சோதித்தார்கள். But that is not my topic. அது என்னுடைய தலைப்பல்ல. My topic is how the Lord is forgiving this adulterous woman. இந்த விபச்சாரியான ஸ்திரியை ஆண்டவர் எப்படி மன்னித்தார் என்பதுதான் என்னுடைய காரியம். And verse 10 says. 10ஆம் வசனம் சொல்கிறது. When Jesus had lifted up himself and saw none but the woman alone, he said unto her, Woman, where are those then accursed? Hath no man condemned thee? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். Where are those who condemned you? உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களுக்கு எங்கே போனார்கள்? Because they all have sinned. எல்லாரும் பாவம் செய்தார்கள். They all have committed adultery. எல்லாரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். They cannot aim the stone at you. உன்மேலே அவர்கள் கல்லெறிய முடியாது. Neither I, the Son of God. அதற்கு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. Oh, I am the Son of the living God. நான் ஆண்டவராகிய நான் இயேசு, நான் ஜீவனுடைய தேவனுடைய குமாரன். Oh, I am the Son of God. தேவனுடைய குமாரன் நான். Oh, I too never condemn you. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. Neither do I condemn thee. Go and sin no more. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Amen. Go and sin no more. நீ போ, இனி பாவம் செய்யாதே. I don't condemn you. உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, people who go to church, சபைகளுக்கு செல்கிறவர்களே, people who have gone back to your old life, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விட்டவர்களே, who do not obey the laws of God, கர்த்தருடைய அடிச்சுவடுகளுக்கு கீழ்ப்படியாதவர்களே, who do not know, who do not like to obey God's commandments, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாதவர்களே, who are stubborn, முரட்டாட்டம் உள்ளவர்களே, the Lord says, கர்த்தர் சொல்கிறார், I will forgive you, நான் உன்னை மன்னிக்கிறேன், but sin no more. நீ பாவம் செய்யாதே. I will not condemn you. உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. My Lord never condemns you. உங்களை ஆக்கினைக்குள்ளாக என் தேவன் தீர்ப்பதில்லை. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, my young people, வாலிப பிள்ளைகளே, oh, maybe you are having some guilty in your hearts. இருதயத்திலே குற்ற உணர்வு உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். Oh, some kind of evil thoughts
is occupying your hearts. ஏதோ பொல்லாத சிந்தைகள் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கலாம். Maybe you have not committed adultery, விபச்சாரத்தை செய்யாமல் இருக்கலாம். but something has kept in your mind. ஏதோ ஒரு காரியம் உங்கள் சிந்தையை ஆட்கொண்டிருக்கலாம். Even with your thinking, if you think about somebody else, you are committing adultery. ஒருவரை குறித்து தவறாக நினைத்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறது. Maybe you are committing some other sin. ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம். Disobeying God's laws, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது, disobeying against the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது, disobeying and taking the Holy Communion, கீழ்ப்படியாமல் திருவிருந்தை எடுக்காமல் இருப்பது, disobeying and taking boldly the communion, கீழ்ப்படியாமல் இருந்து தைரியமாக அவருடைய திருவிருந்தை எடுப்பது. People of God, today you repent. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். One more opportunity God is giving to you. கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். We don't have any guarantee of our life. நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு தான் பொறுப்பில்லை. No guarantee. அதுக்கு உத்தரவாதம் இல்லை. No guarantee. அதுக்கு உத்தரவாதம் இல்லை. Next second what is going to happen, nobody knows. அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுது என்பதற்கு யாரும் பொறுப்பல்ல. Today you give a heart to the Lord. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உன் இருதயத்தை கொடுப்பாயாக. Those days the lady was caught up in adultery. அந்த நாட்களிலே விபச்சாரத்திலே அந்த பெண் சிக்கிக் கொண்டார். Today many are not caught up. இன்றைக்கு அநேகர் மாட்டிக்கொள்வதில்லை. But then the Lord is seeing you today. ஆனால் ஆண்டவர் கண்கள் The Lord wants to forgive you. உங்களை மன்னிக்க விரும்புகிறார். The Lord wants to say sin no more. இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். Don't disobey. கர்த்தர் கீழ்ப்படியாமல் போகாதே. Remove every iniquity from your heart. உன் இருதயத்திலிருந்து அக்கிரமத்தை நீக்கிவிடு. Today my people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, the Lord wants to forgive you today. இன்றைக்கு ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார். John 3:17 says, யோவான் 3:17 சொல்கிறது, for God sent not his son into the world to condemn the world, but that the world through him might be saved. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வாசிக்கலாமா? வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல தமிழ்ல வாசிக்கலாமா? ஜோப் வாசிக்கும் போது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. He came into the world not to condemn the world. அவர் உலகத்திற்கு வந்தது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அல்ல. Neither do I condemn you today. இன்றைக்கு நானும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. God has forgiven your sins. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்தார். Yes, world through him might be saved. இந்த உலகம் அவர் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்காக. Yes, the whole world should be saved. அவராலே இந்த முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். That's why God sent his only begotten son. சொந்த குமாரனை தேவன் அனுப்பினார். There are some here who just go and do things erratic against the plan of God. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக சில பேர் முரட்டாட்டமாக செயல்படுகிறார்கள். Oh, there are few young boys. ஒரு சில வாலிப பிள்ளைகள். The Lord is forgiving you, my young children. வாலிப பிள்ளைகளே, தேவன் உங்களை மன்னிக்கிறார். Repent today. மனம் திரும்புங்கள். You're watching pornography. நீங்கள் நிர்வாண படங்களை பார்க்கிறாய். God is forgiving you today. உங்களை மன்னிக்கிறார் ஆண்டவர். Repent today. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்பு. My young people. வாலிப பிள்ளைகளே, young girl. வாலிப ஸ்திரீகளே, young boy, வாலிப பெண்மணிகளே, a middle aged person, நடுத்தர வயது உள்ளவர்களே, a middle aged person, you two are watching. ஒரு நடுத்தர வயது உள்ளவர் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறார். You are about 35 years. 35 வயதிற்கு மேல. Oh, you are a woman. நீங்கள் ஒரு சகோதரி. Oh, God is forgiving you today. உங்களை தேவன் மன்னிக்கிறார். Come back to the love of God. தேவனுடைய அன்புக்கு நேராக திரும்பி வா. Come back to God's love. தேவனுடைய அன்புக்கு நேராக திரும்பி வா. God doesn't condemn you today. கர்த்தர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. He wants to heal you and bless you today. உங்களை ஆசீர்வதித்து சுகமாக்க விரும்புகிறார். The Lord never condemned the adulterous woman. அந்த விபச்சாரத்தில் கையின் களவுமாக பிடிபட்ட அந்த ஸ்திரியை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக. You only said only one thing. ஒரே வார்த்தை சொன்னார். Don't sin anymore. இனி பாவம் செய்யாதே. Don't sin anymore. இனி பாவம் செய்யாதே. John chapter 5 verse 11 says. 5:11 சொல்கிறது. Oh, take up thy bed and walk. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார். And more than that, more than a miracle. அது அற்புதத்தை காட்டிலும், more than physical miracle. அந்த சரீர பிரகாரமான அந்த அற்புதத்தை காட்டிலும். Verse 14 says. 14 சொல்கிறது. Behold, thou art made whole, sin no more, lest the worst thing come unto thee. நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். Oh, you made experience miracles. அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். Miracles are nothing before God. தேவனுக்கு முன்பாக அற்புதங்கள் சகஜம், ஒன்றுமில்லை. Healings are nothing before God. சுகம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. But only one thing is important. ஒரே ஒரு காரியம் மிக முக்கியம். Forgiveness of sins. பாவம் மன்னிக்கப்படுவது. Forgiveness of iniquities. உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவது. Sinning no more. பாவம் செய்யாதிருப்பது. Total repentance. முழுமையான ஒரு மனம் திரும்புதல். Amen. Hallelujah. Oh, God has to forgive our sins. நம்முடைய அக்கிரமங்களை தேவன் மன்னிக்க வேண்டும். He doesn't condemn us today. நாம ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்ப்பது இல்லை. He forgives us. அவர் மன்னிக்கிறார். Only thing is say sin no more. ஒரே ஒரு காரியம், இனி பாவம் செய்யாதே. Sin no more. இனி பாவம் செய்யாதே. Bury the past.
முந்தினதை அப்படியே புதைத்து விடு. Bury the past. கடந்து போனதை புதைத்து விடு. Resurrect into new life. இன்றைக்கு புதியதாக உயிர்த்தெழு. Amen. Hallelujah. Today resurrect into new life. அந்த புதிய வாழ்க்கையிலே இன்றைக்கு உயிர் பெறுங்கள். Amen. இன்று நீ புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு ஆமென். உற்சாகத்தோடு கூட தேவனுக்காக சாட்சியா நில். கர்த்தர் உன்னை கொண்டு உலகத்தை அசைப்பாராக. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. Yes. Bury the past. கடந்த காலத்தை அப்படியே புதைத்து விடுங்கள். Resurrect as a new person. புதிய சிருஷ்டியாக உதயமாகுங்கள். The Lord never condemns you. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆக்கினைக்குள்ளாக He தீர்ப்பதே forgives இல்லை. you today. அவர் உங்களை மன்னிக்கிறார். He remembers your sin no more. உங்கள் பாவங்களை நினையாதிருப்பார். Today will you give your heart to Jesus? இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உங்கள் இதயத்தை கொடுப்பீர்களா? Today will you repent? இன்றைக்கு மனம் திரும்புவீர்களா? Just give me 5 minutes time. 5 நிமிடங்கள் கொடுங்கள். This 5 minutes is important. இந்த 5 நிமிடம் மிக முக்கியமானது. Today you repent. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். Confess your sins before God. தேவனுக்கு முன்பாக பாவங்களை அறிக்கை பண்ணுங்கள். Young people, வாலிபர்களே, young kids, small children, சின்ன பிள்ளைகளே, elderly people, வயதானவர்களே, Nineveh repented right from small to the big. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் நினிவே பட்டணம் மனம் திரும்பியது. Every animal and human beings. மிருகங்களும் மனிதர்களும் கூட. Today you give your heart to Jesus. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உங்கள் இதயத்தை கொடுங்கள். God is calling you today. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனையா. நின் நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. நின் நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. பாவத்தின் பாரத்தினால் பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. நின்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. பாவி மரியாதையும் பாவி மரியாதையும் நன்றியற்ற பேதுருவையும் ஆமென் செய்த ஆண்டவரே கிருபைக்கு என் ஐயனே. பாவத்தின் பாரத்தினால் பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. those who want to rededicate your life, மறுபடியும் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய I want விரும்புகிறவர்கள் everybody to close your eyes. எல்லோரும் கண்களை மூடுங்கள். Rededication means that you're not a sinner. மறுபடியும் அர்ப்பணம் என்றாலே நீங்கள் பாவி என்பதனால் அல்ல. You are just rededicating your life. நீங்கள் தேவனுக்கு மறுபடியுமாக உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க. I rededicate every day, every moment. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் மறுபடியுமாக தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து கொண்டுதான் If you இருக்கிறேன். say, Lord, I want to rededicate my life, நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள். use me, Lord, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. take me to some country, ஏதோ ஒரு தேசத்திற்கு என்னை அழைத்து செல்லும். village, கிராமங்களுக்கு அழைத்து Town, செல்லும். பட்டணங்களுக்கு அழைத்து city. செல்லும். கிராமங்களுக்கு அழைத்து செல்லும். நகரங்களுக்கு அழைத்து செல்லும். I am ready. நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. Before that, Lord, அதற்கு முன்பாக I acknowledge my sins. என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன். I'm a sinner. நான் ஒரு பாவி. I'm having weakness in my body, Lord. என் சரீரத்தில் பலவீனம் கொண்டவன் ஆண்டவரே. I sin in my mind. என் சிந்தையிலே நான் பாவம் செய்கிறேன். I disobey. கீழ்ப்படியாமல் போகிறேன். I obey you only 50%. 50% தான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். I'm going away from your presence. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் தூர போகிறேன். I'm disobedient. நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்.
I want to come back to you, Lord. மறுபடியும் உம்முடைய வர விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to resurrect as a new creature. ஒரு புது சிருஷ்டியாக நான் உயிர்த்தெழ விரும்புகிறேன். I want to put on immortality to meet thee, Lord. உம்முடைய சந்திக்க அழியாமையை தரித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். Just lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Lord, seal you with his Holy Spirit. பரிசுத்த ஆவியால் உங்களை முத்திரிப்பார். Loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, I pray for those who lifted up their hands. கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I want 100% attendance in heaven of today's crowd of those who are here and those who watch live. இங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேரும், நேரிலேயாய் பார்த்த அத்தனை பேரும் பரலோகத்திலே 100% அப்படியே பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I plead with thee today, Lord. இன்றைக்கு நான் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். I demand with thee. உம்மிடத்திலே நான் வருந்து கேட்கிறேன். I seal every son, every daughter, ஒவ்வொரு மகனையும் மகளையும் முத்திரிக்கிறேன். every kid, ஒவ்வொரு சிறு பிள்ளை, those who watch live. நேரிலேயாய் பார்த்தவர்கள், Cover us all with your blood. எல்லோரையும் இயேசுவின் இரத்தம் மூடுவதாக. I want 100% attendance in heaven, those who watch live. நேரிலேயாய் பார்த்தவர்கள் 100% அப்படியே பரலோகத்தில் காணப்பட வேண்டும். That's why I fasted all these days. அதனால் தான் இத்தனை நாட்கள் நான் உபவாசித்தேன் ஆண்டவரே. I want souls, ஆத்துமாக்கள் வேண்டுமே. repentant souls, மனம் திரும்புகிற ஆத்துமாக்கள், resurrected souls, உயிர்த்தெழுந்த ஆத்துமாக்கள், who can occupy heaven, பரலோகத்தை சுதந்தரிக்கிறவர்கள், who can preach the gospel, சுவிசேஷத்தை who அறிவிக்கிறவர்கள், can be sent as a prophets and apostles. அப்போஸ்தலராக தீர்க்கதரிசிகளாக செல்லுகிறவர்கள். I want these your children. இந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டுமே. Seal them with heaven's glory. பரலோக மகிமையால் முத்திரிப்பீராக. I see the Holy Ghost upon them. அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவரை நான் காண்கிறேன். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, oh, the Lord is moving. கர்த்தர் He is அசைவாடுகிறார். accepting you today. இந்த He is ஏற்றுக்கொள்கிறார். accepting you. உங்களை ஏற்றுக்கொள்கிறார். Every kid, God is accepting you. ஒவ்வொரு சிறு பிள்ளை தேவன் Every ஏற்றுக்கொள்கிறார். elder, God is accepting you. வயதானவர்களை தேவன் He is ஏற்றுக்கொள்கிறார். sealing you with His Holy Spirit. பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கிறார். Oh, you receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். Receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை Every பெற்றுக்கொள். weakness is coming out. எல்லாம் அசுத்தங்கள் வெளியேறுகிறது. Every sin is coming out. பாவம் வெளியேறுகிறது. Every weakness is coming out. பலவீனங்கள் வெளியேறுகிறது. Every adulterous thought is coming out. விபச்சார எண்ணங்கள் வெளியேறுகிறது. Every thought of robbing is coming out. திருட்டு காரியங்கள் வெளியேறுகிறது. Every spirit of lies is coming out. எல்லா பொய்யின் ஆவிகள் வெளியேறுகிறது. Oh, every spirit of not forgiving others is coming out. மற்றவர்களை மன்னிக்க முடியாத குணங்கள் வெளியேறுகிறது. Oh, come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. Heal your people. பிள்ளைகளை குணமாக்குவார். Heal. சுகமாக்குகிறார். Heal. சுகமாக்குகிறார். Heal. சுகமாக்குகிறார். Heal. சுகமாக்குகிறார். Heal. சுகமாக்குகிறார். Heal. சுகமாக்குகிறார். Heal every soul. எல்லா ஆத்துமாக்களும் Heal சுகமடையட்டும். every soul. எல்லா ஆத்துமாக்களும் Heal சுகமடையட்டும். every soul. எல்லா ஆத்துமாக்களும் Heal every சுகமடையட்டும். soul. எல்லா ஆத்துமாக்களும் Heal every சுகமடையட்டும். soul. ஆத்துமாக்கள் சுகமடையட்டும். Seal them with the Holy Ghost. பரிசுத்த ஆவியால் முத்தரியும். Thank thee for honoring this prayer. இந்த ஜெபத்தை கனப்படுத்தினபடியால் நன்றி ஆண்டவரே. We only give thee glory and honor, உமக்கே Father. துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. People of God say amen. எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.